பனைமர காடுகளுக்கு இடையில் கனமழையில் சிறிய குடிசை வீடுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இருளரின மக்களை புதிய தலைமுறை செய்திக்குழுவினர் மீட்டு இ சேவை உதவி மையத்தில் தங்க வைத்துள்ளனர். அந்த அப்பாவி மக்களின் தேவைகள் குறித்து பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் பாதைகள் ஏதுமற்ற வழியில் பயணித்தால் பனைமரக்காடுகள் தென்படும். இப்படி கட்டப்பட்டுள்ள சின்னஞ்சிறு குடிசைகளில் இருளர் இனத்தைச் சேர்ந்த 30 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றன. இங்கு மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. பாலாற்றின் நீரை குடத்தில் சுமந்து வந்து குடிக்கும் இவர்களுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் ஒரு பொது குடிநீர் குழாய் இணைப்பை மாவட்ட நிர்வாகம் கொடுத்துள்ளது. ஒரு குழுவாக தனித்து விடப்பட்ட இவர்கள் இயற்கை சீற்றங்களின் போது மேலும் தனிமையில் சிக்கி தவிப்பதாக கூறுகின்றனர். இதனை அறிந்த புதிய தலைமுறை அங்கு செய்தியாளர் குழுவுடன் சென்றது. அந்த மக்கள் படும் துயரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது புதிய தலைமுறை. அதே மாதிரி மின்றது உள்ளவே வெளிச்சமா இருக்கும். குழந்தைங்கெல்லாம் பயப்படுவாங்க. ஒரு சில நேரத்தில் நேற்றுலாம் ஒரு குழந்தை பாத்ரூமே போயிடுச்சு. அந்த வீட்டில் தாங்க முடியாது பயத்தில். ஒரு குழந்தைக்கு சிக்கு வர மாதிரி கூட ஆயிடுச்சு. நேற்று ரொம்ப சிரமப்படுறோம் நாங்கள். இந்த இடத்துல ரொம்ப பயம். வீட்டு தேடி எல்லாமே வந்துதான், பூரா எல்லாம் வந்து விட்டு வீட்டு உள்ளலாம் வந்து பாம்புலாம் வந்துண்ணா. ஆனால் எங்களுக்கு பயம் வந்துண்ணா வெச்சம் இல்லை, எதுவுமே இல்லை, வீட்டாக வரோம். காடு மாரி தான் நாங்களும் தங்கினுக்கிறோம். வீடு எதுவுமே இல்லை. நாங்களும் கொட்டா வீட்டு தான் தங்கினுக்கிறோம். யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க. 2 வயசு பாப்பா வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது. கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. இங்க வீட்டுனா கூட வீட்டில் மழை பெஞ்சா கூட வீட்டில் தண்ணி தான் ஊத்துது. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. வர்த்தா கூட கிடையாது. கடைக்கு போனால் கூட ரொம்ப லாங்கில் தான் போகணும். குழந்தைங்க பசங்களை படிக்க வைக்கனா கூட ஒரு ஆள் கூட இட்டுன்னு தான் போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். இவ்வளோ ரொம்ப இதுவாக இருக்கிறோம் நாங்கள். ரொம்ப ஒரு டைமில் மழை டைமில் வந்தால் கூட எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஓடுற இடத்துல கூட போய் தங்க முடியாது. இங்கன்னா போனால் கூட ரொம்ப லாங்கில் தான் போனோம். குழந்தைங்களை இட்டுன்னு போகிறது கூட மழையில் நினச்சின்னு தான் போனோம். நாங்கள் வீட்டில் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டைமில் எப்படி இப்போ வேலைக்கு போகிறவங்க கூட போய்தோட தான் வீட்டுக்கு வந்தால் தான் இங்கே. ஏன்னா இங்கே கரண்ட் எதுவுமே கிடையாது. 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் என புயல் மழைக்காலத்தில் ஆபத்தான சூழலில் இருப்பவர்களை விட்டுச் செல்ல மனமில்லாமல் தங்களது காரிலேயே அழைத்துச் சென்ற புதிய தலைமுறை செய்தியாளர் குழுவினர் அவர்களை சிறிது தொலைவில் உள்ள இ சேவை மையத்தில் தங்க வைத்தனர். இவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கிடைக்க புதிய தலைமுறை செய்திக்குழு தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசி உதவிகள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொண்டது. பல வருஷமாக இவங்க இந்த பாலாற்றோட கரை ஓரத்தில் தான் இவங்க வசிச்சுட்டு வராங்க. நிலா ஒளியில் மட்டுமே தான் இவங்களுக்கு இரவு நேரத்தில் வெளிச்சமாக இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த விதமான ஒரு சோர்ஸுமே இவங்களுக்கு கிடையாது. குழந்தைகளும் முதியோர்களும் இந்த பகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமும் இவங்க இந்த மலையில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொகுப்பு வீடு கட்டி அந்த தொகுப்பு வீட்டில் இவங்க நிரந்தரமாக உங்களுடைய வாழ்வில் போகணும் அப்படின்றதுல உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் நம் ஊரில்தான் மின்விளக்கு ஒளியை கூட பார்த்திராத சின்னஞ்சிறு குழந்தைகளும் வசிக்கின்றன. குறைந்தபட்சமாக இருக்க இடம், உண்ண உணவு என அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இருளரின மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.